எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி வந்து ரவா லட்டு செய்யலாங்க. அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். அப்புறம் வந்து ரவையை போட்டு அதில் வறுத்துக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. இது நெய் கொஞ்சம் உருகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துட்டு அப்புறம் ரவையை போட்டுக்கலாம். முந்திரி போடலாம். வறுத்துக்கலாம். முந்திரியை வறுத்துட்டு கொஞ்சம் செவந்து வரும்போது இதை போட்டுக்கலாம். திராட்சையை போட்டுக்கலாம். ஊரெல்லாம் இதை வைக்க வேண்டாம், அப்படியே போட்டு வைக்கணும் இல்லையா? ஆமாம், ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. சட்டியில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். துளிக்க ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டு முந்திரி திராட்சை வறுத்தப்பா. இப்போ வந்து இன்னும் 1 ஸ்பூன் போட்டு அந்த ரவையை வறுத்துக்கலாம். அதோட இன்னும் 1 ஸ்பூனும் நெய் போடுங்க. அப்புறம் என்னாச்சு? ரவையை வறுத்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 1 கிலோ ரவை. இதை கொட்டி பார்த்தா அதில் ஒன்று நிறச்சிருக்குது. பாருங்கள், கொட்டி வறுக்கலாம். நெய்யில் போட்டே வறுக்கிறீங்களா? நெய்யில் போட்டே வறுக்கிறேன். சிம்மில் வச்சுக்கிட்டு இல்லையா? ஆமாம், சிம்மில் வச்சுக்கிட்டே வறுக்கணும். இல்லைன்னா கறி போயிடுச்சுன்னா அடியில் பிடிச்சிருச்சுன்னா ஒரு வாசம் வந்துடும். அப்புறம் வீணாக போயிடும். பாருங்க, ரவையை கொட்டி வறுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே வறுக்கணுமா. இல்லைன்னா அடியில் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அது ஒரு வாசம் வரும், வீணாக போயிடும். சிம்மில் வச்சுக்கிட்டு இப்படியே நல்லா கலர் மாறாமல் வறுக்கணும். பாருங்கள், நெய் நல்லா ஊற்றி நல்லா வறுத்தாச்சு. கூடாதுங்க, அதிகத்தில் கொஞ்சம் அப்புறம் கம்மியாக கொஞ்சம் வச்சு வறுக்கணும். இல்லைன்னா அடியில் தூரில் வந்து பிடிச்சிரும். லைட்டு போட பாருங்கள், ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இனி வந்து எடுத்து கொட்டி வச்சுட்டு பாவு வச்சுக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு. இனி கொட்டி தட்டத்தில் கொட்டி வச்சுட்டு இனி வந்து சர்க்கரை பாவு காய்ச்சலாம். பார்த்து ஒரு இது இருந்துச்சு ரவை, ஒரு பாத்திரம் இருந்துச்சு ரவை, ஒரு பாத்திரம் சர்க்கரை, தண்ணி. இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி. என்ன மணி? இன்னொரு இது இருக்குது, பாலில் செய்கிற மாதிரி. அது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற முடியாது. வச்சுக்கலாம். இது 1 மாதம் இருந்தாலும் கெட்டு போகாது. பாருங்கள், இப்படி வந்து
பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு கம்பி பதம் வரவும் எடுத்துடலாம். இங்கே காட்டுங்கம்மா, வாங்கம்மா. அப்படி ஒரு கம்பி பதம் அந்த அப்படியே சொட்டு சொட்டுன்னு வடியுது பற்றியா. எனக்கு தெரிய வேண்டாமா காத்தி. வந்துருச்சுங்க, இங்கே வேறுங்க. ஓகே, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நீ ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அடுத்து இது ரவையை கொட்ட வேண்டி தானே? போட்டுங்க. பா சொல்றியே அப்புறம் உனக்கு சுட்டோன்னு அப்பாங்கிற. நீ அம்மாவுக்கு பார்த்தியா சுட்டு சுட எங்களுக்கு தெரியாதுல்ல. இதா வரவே மாட்டேங்குது எனக்கு. இந்த ஒரு கம்பி பதம் வருது பார்த்தீங்களா, இந்த கம்பி பதம் தான். ஓகே, இனி ரவையை கொட்டுங்க. கொட்டுங்க கொட்டுங்க, நேரம் நல்ல நேரம், கொட்டுங்க கொட்டுங்க. பாருங்க, இதை கொட்டிடலாம். பூ போல் கொட்டி அது கட்டினா இவ்வளோ இதாக இருக்கேம்மா, தண்ணி மாதிரி இருக்குது. அது உறிஞ்சிடாதா? அது உறிஞ்சிடும். தண்ணி பாரு, கொஞ்ச நேரத்தில் அப்படி கெட்டி ஆகிடும். ஓஹோ, பார்க்க தான் தண்ணி ஆட்டம் இருக்கும். எடுத்துக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களா? சிம்மில் வச்சுக்கிங்களா? ஆஃப் பண்ணியாச்சு. ஓ, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ண கொட்டுறீங்க, அவ்வளோதான். ஒரு பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரவையை கொட்டிட வேண்டியதுதான். அந்த இது எடுத்துக்கிட்டு வா. எது? முந்திரி. முந்திரி. ஓ, முந்திரி திராட்சையா? ஓகே, இந்த எடுத்துகிட்டு வரேன். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்சு உப்பு. உப்பு எதுக்குமா? அப்போ தான் அந்த இனிப்பு கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓஹோ, பாருங்கள், முந்திரி திராட்சை. முந்திரி திராட்சை. ஓ, வறுத்து வச்சோம்லங்க அந்த முந்திரி திராட்சை. முந்திரி திராட்சை எவ்வளோ கணக்குதாம்மா? எப்படி 50 100 அந்த மாதிரி கணக்கா? 50 தான். 50 முந்திரி 50 திராட்சை, அவ்வளோதான் இல்லையா? கொஞ்சம் ஏலக்காய். ஏலக்காய் மட்டும்தானா? ஏலக்காய் மட்டும்தான் இதுக்கு. ஏலக்காய் பொடிங்க. இந்த அதிரேசத்துக்கு தான் ஏலஞ்சுக்கு, இதுக்கு வந்து ஏலக்காய் மட்டும். ஏலக்காய் மட்டும்தான். ஓகே, ஒரு கிண்டு கிண்டுவோம். இது அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கேசரிங்கண்ணா, அப்படி உருட்டி சாப்பிட்டீங்கன்னா ரவா லட்டுங்கண்ணா. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டோம்னா இறுகிடும். மாவும் நல்லா வெந்து போயிடும். அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பாயாசங்கண்ணா, ரவை பாயாசங்கண்ணா. அப்படி கொஞ்சம் லைட்டாக கலர் பொடி போட்டு இப்படி அது அடிச்சோம்னா கேசரிங்கண்ணா. ஆக மொத்தத்தில் ஒரு கேசரியில் இவ்வளோ ஐட்டம் பண்ணலாமாங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுமா. இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. அப்படியே தண்ணி அப்படியே இஞ்சி வந்துடும், மாவும் நல்லா வெந்து வந்துடுங்க. அதனால் இது அப்படியே ஆறட்டும். சூடு ஆறினவுடனே இஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். அப்புறம் ஆறுன விட்டு கிண்டி விட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ சூடாக இருக்கையில் பிடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மாவு சூட்டுக்கு வெந்து வரட்டும். கொஞ்சம் இந்த சூட்டோட நெய் விட்டுறலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுறலாங்க. இந்த சூட்டோடு விட்டுட்டோம்னா இலைக்கிறோம். அப்புறம் ஆறுன விட்டு நம்ம இறுகி வந்துடும். ஆறுன விட்டு நம்ம வந்து ஆறுனோம்னா சுத்தமாக ஆறக்கூடாதுங்க, ஒரு அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ சுத்தமாக கை வைக்க முடியாது, அதனால் மூடி வச்சுருவோம். பாருங்க, நல்லா இஞ்சி வந்துருச்சு. வந்து இப்போ சூடும் கை பிடிக்கிற அளவு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து லட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இனி பிடிக்கலாங்க. தடவிக்கிறோங்க. கையில் நெய்யை தடவிட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரும். இது நான் கடைசியில் கொஞ்சம் நெய் ஊற்றுனனால கொஞ்சம் நல்லா இதாக இருக்குதுங்க.
ஓகே. முதல்ல பாயாசமாக இருந்துச்சு. அது இஞ்சிரும், ரவை வந்து அப்படியே தண்ணியை உறிஞ்சிரும். சரி சரி வாங்க. சரி நானும் வர 2 வருஷத்துக்கு பிடிச்சி மொத்தமாக வீடியோ காட்டுவோம். சரிங்களா? சரி பாருங்கள், இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்படி உங்களுக்கு பிடிக்க ஒட்டிட்டு இப்படி வந்துச்சுன்னு வைங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக வருங்க. உருட்டை பற்றியில் ஒட்டாமல் வருங்கிறீங்க. ஒட்டாமல் வரும். ஓகே ஓகே கொண்டு வரேன். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு லட்டு செஞ்சாச்சு. வந்து நான் 1 கிலோ ரவை போட்டேன். இப்போ வந்து 80 லட்டு வந்திருக்கு. அது நல்லா இருக்குதுங்க. லட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது லட்டு. சாப்பிட்டு பார்த்தீங்களா? இப்போ பிடிச்சிருந்தா? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா. 1 கிலோவுக்கு 80 லட்டு வந்திருக்குங்க. வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 1 கிலோ ரவைக்கு 80 லட்டு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.